ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரும். இன்னைக்கு டிசம்பர் 5 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு மேக்ஸிமமா 8.2% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. ஷேர் ஆல்ரெடி 23% டவுன்ல தான் இருக்கு இந்த இயர்ல. மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட மணி ரெக்கார்ட்ஸ்ல சில மிஸ்மேட்ச் நடந்திருக்கு. அதுவும் மெயின் அக்கௌண்ட்ல இல்ல, ஒரு ஸ்மால் மிஸ்டேக் அவங்களோட சப்சிடரியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 46 crore பெண்டிங் மணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ் ப்ராப்ளத்தை நாங்க மார்ச் 2026 சால்வ் பண்ணிடுவோம் இந்த இயர்க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில நியூ சேஃப்டி செக்ஸ் ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கான்ஃபரன்ஸ் மூலமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க கெய்ன்ஸ் டெக்னாலஜி. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 20 பைசா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. எஸ்டர்டே பாத்தீங்கன்னா 90.42 வரைக்கும் மேக்சிமமா போயிருந்தது ருபியோட வேல்யூ. இன்னைக்கு 89.69ல மார்னிங் ஓபன் ஆயிருக்கு. ஆஃப்டர் மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்புறம் 89.85ல போயிட்டு இருந்தது. ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் இன்னைக்கு எக்ஸ் டேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் டேட்ல ஐஸ்கிரீம் பிசினஸையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரையும் செப்பரேட் பண்றாங்க, ஸ்பிளிட் பண்றாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு தான். ஸோ அதனால இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்குன்னா ஷேர் பிரைஸ்க்கு 2422ன்னு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. நீங்க ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி வால்ஸ் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான டிமெர்ஜர் டேட் டிசம்பர் 1ன்னு சொல்லியிருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல வர 3% ரெவென்யூ குவாலிட்டி வால்ஸோடது. ஸோ வேல்யூ ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இருந்து பிரிஞ்சு வந்த குவாலிட்டி வால்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5260ன்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரவரியா நிப்டி 50ல ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் பிரைஸ் மேக்சிமமா 5.6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. டெல்டா கார்பரேஷன் இன்னைக்கு 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டெல்டா கார்பரேஷன் 52 வீக் லோவை ரீச் பண்ணிருக்கு. ஸோ அதனால அங்கிருந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு டெல்டா கார்பரேஷன் 5.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்சிமமா 73.60 வரைக்கும் போயிருக்கு. எங்களோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 65.80. 52 வீக் லோ டெல்டா கார்பரேஷனுக்கு 65.80. ஸோ அது கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிகோ ரெண்டாவது நாளா இன்னைக்கும் 3.25% வரைக்கும் நான் பாக்குறப்ப மேக்சிமமா டவுன் ஆயிருந்தது. மெயினா ஃபிளைட் நிறைய கேன்சல் ஆயிருக்கு லாஸ்ட் 1 மந்த்ல. என்ன இஷ்யூ சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட க்ரூ டியூட்டி ரூல்ஸ்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் 3.25% ஃபெல் ஆயிருக்கு. ஸ்டாக் ரிமைன் வீக்கா தான் இருக்கு. இந்த ஆப்ரேஷன் நார்மல் ரிட்டர்ன் டு நார்மல் வர்ற வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது. இண்டிகோ என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா இது February 2026 நாங்க நார்மலைஸ் பண்ணிடுவோம். இதை முன்னிட்டு ஸ்பைஸ் ஜெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க 54 to 68 பிளேன்ஸை ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பைஸ் ஜெட் கம்மிங் மந்த்ஸ்ல கெயின் ஆக மார்க்கெட் ஷேர் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. RBIயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் ஹைலைட்ஸ் கொடுத்திருக்கேன். RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிருக்காங்க. அதாவது ரெப்போ ரேட்டை 0.25% 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 5.5% இருந்தது, இப்ப 5.25% கம்மியா இருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது ரேட் கட் இருக்குமான்னு கேட்டதுக்கு நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா பண்ணலாம், இல்லாட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேட் கட் மூலமா லோன்ஸ் எல்லாம் சீப்பராகும். பீப்புளுக்கு பிசினஸ் லோன்ஸ், ஹோம் லோன்ஸ் எல்லாம் சீப்பராக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம RBI 1 lakh crore ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேங்க்குக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலமா. இதனால மணி ஃப்ளோ பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகும், லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மணி கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க RBI. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 10-year கவர்மெண்ட் பாண்டோட ஈல்ட் லைட்டா கம்மியாச்சு. அது மட்டும் இல்லாம RBI 3-year டாலர் ருபி பை அண்ட் செல் ஸ்வாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு தேவைப்பட்டா பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ 3 இயர்க்குள்ள இந்த டாலர் ருபி பை செல் ஸ்வாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ஜிடிபி growth எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 26க்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2.6% ஆல்ரெடி இருந்ததை இப்போ 2% கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பை ஸ்வெல் ஸ்வாப்னா என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்வாப்? அதாவது ஆர்பிஐ டாலர்ஸை பை பண்ணுவாங்க பேங்க்ஸ் கிட்டேருந்து. ஸோ ருப்பியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக டாலர்ஸை பை பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் தான் பேங்க் ஏன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட $100 மில்லியன் இருக்கு. ஆர்பிஐ அதை பை பண்ணிப்பாங்க. அதுக்கு பதிலாக 8,970 crore பேங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் பேங்கே நீங்கள் அந்த ருப்பீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கடன் லெண்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக இந்த பேங்க் லெண்ட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக மக்கள் லோன் வாங்குவாங்க. ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், கோல்டு லோன் எல்லாம் வாங்குவாங்க. அப்போ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்பிஐ செல் பண்ண டாலர்ஸை ஆஃப்டர் சம் டைம் லைக் 3 monthsக்கு அப்புறம் ஆர்பிஐ அதை திரும்ப $100 மில்லியன் பேங்க் ஏக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆர்பிஐ சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்மால் ப்ரீமியம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த டீல் மூலமா. ஸோ இது மூலமா பேங்க்ல லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, லோன்ஸும் சீப்பரா நமக்கு கிடைக்கும். இந்த நியூஸ் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸ் செக்டார், பேங்கிங் செக்டார் எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 to 3% வரைக்கும். மெயினா இந்தியன் பேங்க், பிஎன்பி, எஸ்பிஐ எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. M&M ஃபினான்ஸ் மேக்சிமமா நான் பார்க்கும்போது 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பேங்க், ரியல் எஸ்டேட் செக்டார் பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ், டிஎல்எஃப், ஓப்ராய் ரியாலிட்டி, ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸும் 1% வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது, எஸ்பெஷலி மாருதி சுசுகி, HR மோட்டார்ஸ் அண்ட் M&M. கேம் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. ஷேர் இன்னைக்கு 41% ஃபெல் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு தான் எக்ஸ்பிரி ட்ரேட் டேட், அதனால இன்னைக்கு ஃபெல் ஆயிருக்கு. 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 2 மாறுது. ஸோ இது பியூரா டெக்னிக்கல் வைஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபண்டமெண்டலில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேம்ஸ் இன்னைக்கு 763ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 25% டவுன்ல நான் பார்க்குறப்ப மார்னிங் 41% ஃபெல் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் 25% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கோல்டோட 22 கேரட் வேல்யூ இன்னைக்கு $25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,910 போயிட்டு இருக்கு. 24 கேரட் கோல்டோட வேல்யூ ₹27 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,993 போயிட்டு இருக்கு பெர் கிராம். சில்வர் பெர் கிராம் $4 கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரா 191 இருந்தது, இன்னைக்கு 187க்கு வந்திருக்கு. எஸ்கேஎஃப் இந்தியா டிமர்ஜர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட எஸ்கேஎஃப் இந்தியாவை ஸ்பிளிட் பண்றாங்க. ஆட்டோமேட்டிவ் பிசினஸையும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டையும் தனியா பிரிக்கிறாங்க. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் October 1ன்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஒரு ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு, எஸ்கேஎஃப் இந்தியா ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிவ் பிசினஸ் ஒரு ஷேராகவும் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் 2 ஷேர் இருக்கும். அதாவது எஸ்கேஎஃப் இந்தியாவை ஆட்டோமேட்டிவ் பிசினஸ் அது ஒன்றும், எஸ்கேஎஃப் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் அப்போ மொத்தம் 2 ஷேரா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஷேர் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 2,630 per ஷேர்னு லிஸ்ட் ஆயிருக்கு. பிலோ த டிஸ்கவர்ட் பிரைஸ், அவங்க சொன்ன பிரைஸ்லேருந்து 3% கம்மியாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. மெயினாக இவங்க எதுக்கு 2ஆ பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2த்தையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு கேபிட்டல் அலோகேஷன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல என்ன ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸ், ரினியூவபிள்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல இவி, கமர்ஷியல் வெஹிக்கிள், பிரீமியம் வெஹிக்கிள்ல ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. IREDA ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 52 வீக் லோ கிட்ட வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் 2.8% டவுன் ஆயிருக்கு. 132.94 வரைக்கும் இன்னைக்கு நான் பார்க்கும்போது மேக்சிமமா கீழே இறங்கி இருக்கு. சார் இது வரைக்கும் 58% கரெக்ட் ஆயிருக்கு. அதோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 310 ஜூலை 2024ல அக்கர் ஆச்சு. அதுலேருந்து 58% டவுன் ஆயிருக்கு. அதோட ஐபிஓ பிரைஸ் 32 rupees. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது 4 டைம்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கம்பெனி 3,000 crore ஃபண்ட் ரைஸ் சொல்லியிருக்காங்க. QIP மூலமா தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் எதுவும் டேட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல.
52 வீக் லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 136. இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா 52 வீக் லோவை பிரேக் பண்ணி 133.40ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2.44% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு IREDA. இன்னைக்கு நிஃப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.58% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 26,186.45ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 488 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 59,777.20ல க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.